என் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகள் எதற்கு பொய்யாய் என்னோடு? தேவையில்லை அந்த உறவுகள். வந்ததும் தனியே, போவதும் தனியே. வாழ்க்கை என்ற புத்தகத்தில் சில உறவுகள் பாடம் படித்து கிழித்து கசக்கி எறிய வேண்டியவை. சில உறவுகள் படித்து பிடித்து பக்குவப்படுத்தி பத்திரப்படுத்தி மடித்து வைக்க வேண்டியவை. அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு. மகிழ்ச்சியில் கை குலுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் துடைக்க வரும் கரங்கள்தான் உண்மையான உறவுகள். இயற்கையின் மறு உருவமே தனிமை. இயற்கையை ரசிக்க மனிதனும் இல்லை, தனிமையில் வாழாத மனிதனும் இல்லை. நீ பிறக்கும் போது தனிமையில்தான் பிறக்கிறாய், இறக்கும் போதும் தனிமையிலேயே இறக்கப் போகிறாய். எனவே இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையை உன் உறவுகளோடு கொண்டாடிவிடு. பசி எனும் 2 எழுத்துக்காக எழுந்து பணம் என்னும் 3 எழுத்துக்காக ஓடுவதுதான் வாழ்க்கை. சில உறவுகளுடன் இருக்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சிக்கு காரணம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு மட்டுமே போதும் என்று நினைக்கும் உள்ளம் அங்கே இருப்பதுதான். அன்பு காட்டி சிலரும் காயப்படுத்தியே சிலரும் மனதில் நீங்கா இடம் பிடித்து விடுகிறார்கள். இருவித மனிதர்களையுமே மறக்கவே முடிவதில்லை. மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அளவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டுமே. ஒருவர் நம்மை விட்டு நல்லவர்களாக பிரிந்தால் தனிமை பிறக்கிறது, கெட்டவர்களாக பிரிந்தால் நிம்மதி பிறக்கிறது. நடுத்தருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சற்று ஓரமாய் நில்லுங்கள். பணத்தின் மூலம் நல்ல தோற்றத்தை வாங்கலாம், ஆனால் நல்ல மனித மதிப்புகளை ஒருபோதும் வாங்க முடியாது. பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே. எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து செல்லும் மனப்பக்குவம் இருந்துவிட்டால் வாழ்வில் நிம்மதி நித்தியம் உண்டு. அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். நம் நிலையில் நின்று பார்த்தால் எப்படி தெரியும்? எதிர்பார்க்கும் போது நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய பெரிய தானம் நிதானம்தான். உன் கோபத்திற்கு பின் உள்ள அன்பையும் உன் புன்னகைக்கு பின் உள்ள துயரையும் உன் அமைதிக்கான காரணத்தையும் புரிந்து கொள்ளாதவர்களை எப்போதும் நம்பிவிடாதே. ஒருவரை பற்றி குறை கூறும் முன் அவர் சூழ்நிலை நீங்கள் உணர வேண்டும். அவர் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசிக்க வேண்டும். அதன் பின் குறை கூற முடிந்தால் கூறுங்கள். சில குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் நீடிக்கின்றன. கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை. நீ நடந்து போவதற்கான பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே பாதையாக மாறிவிடும். மிக பெரிய சொத்து எதுவென்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லும் ஒரு உறவுதான். தேடி வந்த உறவு தள்ளிவிட்ட போது தெரியவில்லை, தேடிச் சென்ற உறவு தள்ளிவிடும் போது புரிகிறது வாழ்க்கை ஒரு வட்டம் என்று. சில உறவுகள் மறைந்தாலும் நம் உணர்வாக வாழ்கிறது, சில உறவுகள் வாழ்ந்தாலும் நம் உணர்வில் மறைகிறது. பணம் சில உறவுகளை தருகிறது, பாசம் நம் உணர்வில் வாழ்கிறது. காலங்கள் கடந்து போகும் உறவுகள், மறந்து போகும் மலர்கள், உதிர்ந்து போகும் காட்சிகள், மறைந்து போகும். ஆனால் இறுதி வரை நம்முடன் வருவது நட்பு ஒன்றே. சிந்திக்க வைத்து சிரிக்க வைத்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடன் வந்து உருக வைப்பதும் நட்பு ஒன்றே. சில கேள்விகளுக்கு புன்னகை பதில் என்றாலும் அந்த புன்னகைக்குள் எத்தனை வலி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். வலியோடு வாழ்வது பழகிவிட்டது. புதிதாக வந்து ஆறுதல் தந்து மீண்டும் வலியை தந்து விடாதே. என் இதயம் கல்லால் ஆனது இல்லை, எனக்கு தனிமை, தனிமைக்கு நான். கடவுள் உனக்கு கஷ்டங்களை தரும்போது கலங்காதே. அவர் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள். பிரிந்த பின்னரும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதே சில உறவுகளின் பிரிவுகள் நிரந்தரமாக தொடர்வதே காரணம்.
சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. இன்பமும் துன்பமும் நம் வாழ்வில் வந்து செல்லும் பேருந்துகள். எதில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். வழிகள் நிறைந்த வாழ்க்கையில் வழிகளும் நிறைந்திருக்கின்றன. இமை மூடி மௌனித்திருக்காமல் விழித்திருந்து பயணித்திருப்போம். வழிகள் இல்லாமல் வழிகள் இல்லை. விழிகள் மூடினால் வெற்றிகள் இல்லை. முயற்சி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை. முயன்ற மனிதன் தோற்றது இல்லை. கோபம் கொண்டால் உறவு இல்லை. பாவம் செய்தால் பரிவு இல்லை. ஆசை கொண்டால் உறக்கம் இல்லை. அமைதி கொண்டால் அகிம்சையே இல்லை. அழத்துணிந்தால் வானமே எல்லை. பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். வேஷம் போட்டால் நல்லவன், காசு இருந்தால் கடவுள். உண்மை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி, எடுத்துச் சொன்னால் கோமாளி. நவீன உலகில் மாறிவரும் மாற்றங்கள். தான் என்ற ஆணவம் தலை தூக்காதவரை உறவுகளில் அன்பும் உண்மையும் அரவணைப்பும் சகிப்புத்தன்மையும் நிலைத்திருக்கும், நிறைந்திருக்கும். வசதி வாய்ப்புகள் இல்லாத போது யார் உன்னுடன் இருக்கிறானோ அவன்தான் உண்மையான உறவு. இறுதி வரை தொடரட்டும் அந்த உறவு. எத்தனை துன்பங்களை காலம் நமக்கு தந்தாலும் உறுதுணையாக ஒரு துணை இருந்தால் அத்தனை துன்பத்தையும் கடந்திடலாம். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும். நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும். உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும். வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். 4 பேரு உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என நல்லது செய்யாதே. 4 பேர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். தூக்கி எறிந்தவரை எண்ணி தூங்காமல் இரு. அவர்களின் தூக்கம் பறிபோகும் அளவுக்கு சாதிக்கும் வரை. ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறும். அது நாளையாக கூட இருக்கலாம். உறவுகள் பல இருந்தாலும் நாம் வாழ்ந்தால் மகிழ்வதும் வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள். நம்மை உலகமே கைவிட்டு சென்றாலும் நமக்காக நம்மோடு பயணிக்கும் உயிர் உறவுகள் எப்போதும். எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் ஆழத்தில் ஒருவித கட்டுப்பாடு இருந்தே தீரும். உரிமையில்லாத உறவுகளுக்கு உயிரே கொடுத்தாலும் இறுதியில் உதாசனம்தான் மிஞ்சும். நமக்கு அனைத்தும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல, நாம் அதிகமாக நேசித்த ஓர் பொய்யான உறவுதான். வாழ்க்கை அர்த்தமுள்ளதும் அல்ல, அர்த்தமற்றதும் அல்ல. வாழ்க்கை ஒரு வாய்ப்புதான், ஒரு வாசல்தான். ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்த வயதில் மட்டுமே வரும். அதனால் ஆசைப்பட்டதை அப்போதே வாழ்ந்துவிடு. விட்டு கொடுக்கத்தான் ஆள் இல்லை. விட்டு செல்ல 1000 உறவுகள் உண்டு புரிதல் இல்லாத நிலையில். புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் மிதக்கலாம், தொலைதூரம் கடக்க முடியாது. அதிக அன்பினால் நமக்கு பிடித்த உறவுகளுடன் நீண்ட காலம் வாழ முடியாது. அதிக புரிதல்தான் நீண்ட காலம் வாழ வைக்கும். புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலை இல்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவர் ஆலோசனை தேவையில்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் நீயா நானா என்ற போட்டி இல்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிவுக்கு இடமே இல்லை. புரிதல்தான் அன்பு. பூக்கள் அழகாய் மலர்கிறது. வெல்லும் முன் வரும் ஒவ்வொரு ஊக்கமும் 1000 பாராட்டுக்கு சமம். வென்ற பின் வரும் பாராட்டு மொத்தமும் வெறும் குப்பைக்கு சமம். உனது கருத்துகளுக்கு சுதந்திரம் இல்லாத இடத்தில் நீ இருப்பது எப்போதுமே நீயாகவே வழிய போய் உன்னை அவர்களிடம் அடிமைப்படுத்தி கொள்வதற்கு சமமானது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள். ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாதென்ற கொள்கையை மட்டும் கடைபிடியுங்கள். நம்மை இழிவாக பேசுபவர்கள்தான் வாழ்க்கையில் போராடும் எண்ணத்தை நமக்குள் விதைத்தவர்கள். சில நேரம் சில வழிகள்தான் சில வழிகளை உருவாக்கும். தனது தேவை முடிந்ததும் தள்ளிவிட்டு மண்ணை போடுபவர்களுக்கு மத்தியில் தவறி விழுந்தாலும் தாங்கி பிடிக்கும் உறவு கிடைத்தால் வரம்தானே. பணமும் புகழும் மரத்தின் கனிகள், நட்பும் உறவும் வேர்கள். கனிகள் இன்றி வாழ இயலும், வேர்கள் இன்றி வாழ இயலாது. முயற்சி திருவினையாக்கும்.